எங்கள் வீட்டில் ஒரே பாவக்காய் காம்போ தான் போங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் இல்லாதப்ப வாசலில் ஏதாவது காய்கறி சீப்பாக வந்துச்சுன்னா வாங்குங்கன்னு ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன். அதுக்குன்னு பாவக்காய் சீப்பாக வந்துச்சுன்னு 1.5 கிலோ பாவக்காய் 30 ரூபான்னு கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் விட்டு வச்சோம்னா டெய்லி பாவக்காயாக போட்டு கொள்ளுவாங்கன்ட்டு மொத்தத்தையும் நான் ஒரே நாள் காலி பண்ணிட்டேன். கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக பாவக்காயை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்குமே நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அதே நல்லெண்ணெயில் கொஞ்சமாக தாளிப்பு வடகம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி 3த்தையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற முடிய வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு புளி தண்ணி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளி தண்ணி சேர்க்கறதுனால கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க பாவக்காய், புளி தண்ணி, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து இறக்கி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாவக்காய் குழம்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஏர் ஃப்ரையர்ல கொஞ்சம், ஆயில்ல கொஞ்சம் பாவக்காய் ஃப்ரை பண்ணி அன்னைக்கு சூப்பரா முடிச்சாச்சு.